பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் எபேசியர் 6 அதிகாரம் 18 வசனம் நமக்கு இப்படியாக சொல்லப்படுது. எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடு ஆவினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடு சகல பரிசுத்தவான்களுக்காக பண்ணும் வேண்டுதலோடு விழித்து கொண்டிருங்கள். பவுல் அழகாக சொல்றாரு. அதாவது நீங்கள் எந்த சமயத்தில் சரி சகலவித வேண்டுதலோ உங்களுக்குள்ளே என்ன ஆசை இருக்குதோ, உங்கள் வாழ்க்கையில் என்னெல்லாம் தேவையான சரி, நீங்கள் சகலவித வேண்டுதலோ சகலவித உங்கள் மன விருப்பத்தின் பற்றியே சரி, நீங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தருக்கு தெரியப்படுத்துங்க. விண்ணப்பத்தோடு சோத்திரம் தெரியப்படுங்க. நிச்சயமாக கர்த்தர் செய்ய வல்லமுள்ள தேவனாக இருக்கார். அவர் நாமத்தில் எதுக்கெல்லாம் அவர் செய்வார். ஜெபிக்கிற மனுஷன் தான் ஜெயம் கொள்ள முடியும். நீங்கள் எதுக்கெல்லாம் ஜெபத்தோட விண்ணப்பத்தோட கேளு, கர்த்தர் நிச்சயமாக செய்வார். சொல்லி அழகாக பவுல் சொல்வார். இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கை சரி, நம்ம எதை கர்த்தர் நம்ம ஏசப்போய் நம்ம எதைக்கெல்லாம் அவர் கொடுக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கார். நம்ம வாழ்க்கையில் என்ன தேவை, நம்ம என்ன ஆசைப்படுறோமோ நிச்சயமாக கொடுப்பாரு. நம்ம மன விருப்பத்துக்கு நம்ம கொடுத்து நம்ம இருந்த கர்த்தர் மகிழ்ச்சியாகிற தேவனாக இருக்கார். நம்ம ஒருபோது கைவிட மாட்டார். அவர் பிள்ளைங்களை ஒரு நாள் வெட்டப்படுத்த விட மாட்டார். ஒன்றே நம்ம ஜெபிக்கணும். ஜெபம் தான் நம்ம வாழ்க்கையில் ஜெயத்தை கொடுக்க முடியும். வேத சொல்றது ஜெபிக்கிற மனுஷன் தான் ஜெயம் கொள்வான். ஜெயம் கொடுக்குற மனுஷன் அந்த உலகத்தில் எல்லாவற்றையும் சூழ்ந்து கொள்வான். அதாவது ஒரு மனுஷனுக்கு ஜெயம் கொடுக்குறதே ஜெபம் தான். நம்ம வாழ்க்கை எப்பவுமே ஜெபம் இருக்கும். நம்ம வாழ்க்கையில் என்ன தேவையோ சரி, நம்ம மன விருப்பம் நம்மளுக்கு என்னென்ன ஆசை இருக்கிறதோ சரி, கர்த்தர் நிச்சயமாக சரி நம்ம ஜெபத்தோட விண்ணப்பத்தோட தெரியப்படணும். கர்த்தர் நிச்சயமாக கொடுக்க வல்லமுள்ளா எனக்கு நம்ம ஜெபிக்க நம்ம வாழ்க்கை ரொம்ப டேஞ்சராகிடும். கர்த்தர் சொல்கிறாரு, சீசனில் பார்த்து சொல்கிறார், நீங்கள் ஒரு மணி வைத்து ஜெபிக்கூடாது, நீங்கள் சோதனை உட்படாதபடி. அதாவது சீசனில் பார்த்து நீங்கள் சோதனை உட்படாமல் ஜெபம் பண்ணுங்கள். அந்த ஜெபம் தான் உங்களை பாதுகாக்க ஜெபம் தான் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் சகலத்தை கூட சொல்லி சீசனை பார்த்து கர்த்தர் சொல்கிறாங்க. நம்மளுக்கும் சரி, நம்ம ஜெபிக்கும் போது தான் நம்ம வாழ்க்கையை நம்மளுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். ஜெபிக்கும் போது நம்ம கர்த்தர் எல்லாமே செய்வார். ஜெபம் தான் ஒரு மனுஷனை ஜெயம் கொடுக்க முடியும். ஒரு உதாரணம் சொல்கிறேன். அதாவது ஒரு துன்மார்க்கர் இருக்காங்க, ஒரு நல்லவங்க இருக்கிறாங்க. நல்லவங்க சும்மா இருந்தாலும் சரி, அவங்க சும்மா இருந்தால் துன்மார்க்க அவங்கள எது வேணால் பண்ணிட்டு போயினே இருந்துருவான். அது போல் சரி நம்ம வாழ்க்கையில் ஜெபம் இல்லைனா சாத்தா நம்ம வாழ்க்கையில் என்ன வேணால் பண்ணிட்டு போயிடும். அவன் என்ன வேணால் செஞ்சு அவன் பண்ணி போயினே இருந்துருவான். நம்ம வாழ்க்கையை அவன் சீர்கெடுத்துருவான். அதாவது நம்ம ஜெபிக்கும் போது நம்ம அவனை எதிர்த்து நிற்க முடியும். அவனும் சீரடிக்க முடியும். சாத்தை நம்ம ஒழிக்க முடியும். ஜெபம் தான் நம்ம வாழ்க்கையில் ஜெயம். கர்த்தரே அவர் ஏசப்போவே ஜெபம் பண்ணார். கெட்செமனேயில் 20 மூலம் ஜெபிச்சார். எல்லா இடத்துல அவர் ஜெபம் பண்ணிச்சா அவர் ஜெபிச்சுனா அவரே வெற்றி அடைஞ்சார். இன்றைக்கி நம்ம சரி நம்ம ஜெபிக்கும் போது நிச்சயமாக வாழ்க்கை வெற்றி அடையும். எப்படியாப்பட்ட தோல்வி இருந்தாலும் சரி ஜெபிக்கும் போது கர்த்தர் நிச்சயமாக ஜெயத்தை கொடுப்பாரு. அதாவது நான் என்ன சொன்னேன், ஜெபம் தான் ஒரு வாழ்க்கையில் மனுஷனுக்கு ஜெயத்தை கொடுக்க முடியும். எது நீங்கள் ஆசைப்பட சரி கர்த்தரை கேள்வி, கர்த்தர் கொடுப்பாரு. இன்னும் ஒன்று ஜெபத்தோடு கேளுங்க. ஜெபிக்கும் போது தான் உங்கள் வாழ்க்கை எல்லா அற்புதம் நடக்கும். ஜெபிக்கலாம் உங்கள் வாழ்க்கை ஒருபோதும் அற்புதம் நடக்காது. நீங்கள் ஜெபிக்கலாம் உங்கள் வாழ்க்கை சரி உங்கள் வாழ்க்கையை ஒரு சோதனையாக போயிடும், ஒரு பாடாக போயிடும். அதனால் நீங்கள் ஒரு நாளும் சரி நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி பாடு வராதபடி நீங்கள் வீட்டிலேருந்து ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.